மேடம் மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவங்க அவ்வளவு சீக்கிரத்துல டிப்ரெஷன் ஆக மாட்டாங்க. அப்படி டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னா அது ரொம்ப கடுமையா இருக்கும். ஸ்படிகலிங்கம் பார்வதி கையில தான் கிடைச்சதுன்னு அம்மா கிட்ட சொல்லி நடக்கிறதெல்லாம் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்கன்னு அம்மாக்கு அட்வைஸ் பண்ணது குருஜி தானே. ஸோ இதை குருஜி கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்ல வைப்போம். நல்ல ஐடியா ப்ரோ. வாதி குருஜியை போய் பார்க்கலாம் வா. சரிப்பா. அருண், அப்பா எங்க நம்ம கேட்டாங்கன்னா நீ எதனா சொல்லி சமாளிச்சிரு, நாங்க போயிட்டு வந்துடும். சரி ப்ரோ, நீங்க போயிட்டு வாங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போலாமா? அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு எந்த உண்மையை நீங்க புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது விஷயமா நான் ஏற்கனவே அவங்க கிட்ட மறைமுகமா சொல்லியிருக்கேன். நீங்க மறைமுகமா சொல்லியிருந்தாலும் அகிலாவுக்கு அதோட முழு அர்த்தமும் புரிஞ்சிருக்கு குருஜி. நீங்க சொன்னதை பத்தி என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா. நீங்க வீட்டுக்கு வந்து பார்வதி பத்தின சில உண்மைகளை அம்மாவுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் நானும் அப்பாவும் இங்க வந்தோம். உங்க அறிவுக்கும் மனசுக்கும் படுறது சரியாத்தான் இருக்கும்னு அதை நான் என் வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு அம்மா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்ப நான் வந்து என்ன சொல்ல முடியும்? எங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் பார்வதிக்கு இருக்குன்றத நாங்க பிராக்டிக்கலா உணர்ந்திருக்கோம். இது நாங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, நீங்க சொன்னா நம்புவாங்க. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் உண்மையை போராடி தானே ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் குருஜி நாங்க உதவி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம். விதியோட விளையாட்டை தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருந்த என்ன இப்ப விதி உள்ள கூப்பிடுது. எல்லாம் அந்த லிங்கத்தோட லீலைகள். குருஜி, நீங்க எங்களுக்கு இந்த உதவி பண்ணணும். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? லிங்கத்தோட லீலைகள்ல இருந்து நான் மட்டும் தப்பிக்க முடியுமா? நீங்க போங்க, நான் வர்றேன். சந்தோஷம் குருஜி. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. நன்றி. என்ன மாமா சொல்றீங்க? முன்னோர்கள் ஆசீர்வாதம் எனக்கு தான் கிடைச்சதுங்கிற உண்மைய குருஜி நாளைக்கு வீட்டுக்கு வந்து சொல்ல போறாரா? ஆமா, அம்மாக்கு ஒரு உண்மையை தெரிய வைப்போம். இல்ல வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாத. ஸ்படிகலிங்கம் உன் கைக்கு கிடைச்சத அம்மா கிட்ட குருஜி தானே சொன்னாரு. அதே மாதிரி இந்த உண்மையையும் அவரே வந்து சொல்லட்டும். இதனால எதுவும் குழப்பம் வந்துடாதுல்ல மாமா? ஒரு குழப்பமும் வராது. ஸ்படிகலிங்கம் உன் கைக்கு கிடைச்சதுன்னு சொன்னதோ அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல நடந்துப்பாங்க. நீ தைரியமா இரு. நாம ஏற்கனவே அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்கோம். இதுல லிங்கம் என் கையில கிடைச்சது, அப்புறம் சந்திர தரிசனத்துல நடந்தது, இதெல்லாம் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கு மாமா. அம்மா நிலைமையை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஊர் உண்மையே தெரிய வரும்போது அம்மா உன்னை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வந்துருவாங்க. பார்வதி, இந்த நேரத்துல இங்க என்ன பேசிக்கிட்டு? வா, வீட்டுக்கு போலாம். இருங்க மாமா, என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவளை வீட்டுக்கு வானா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு நானே அனுப்பி வைக்கிறேன். நீங்க இப்படி சொன்னா நான் என்ன பண்றது பெரிய தம்பி? நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணில் பட்ட மாதிரி அம்மா கண்ணில் பட்டா என்ன ஆகுறது? ஏன் உங்களுக்கு அந்த ஆபத்து புரிய மாட்டேங்குது? எல்லாம் எனக்கு புரியுது மாமா, நாங்க கவனமா தான் இருக்கோம். என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே அனுப்பி வைக்கிறேன். ஏன் எனக்கு அந்த உரிமை கூட கிடையாதா? இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா நிலைமையை நினைச்சாலும் ரொம்ப பாவமா இருக்கு மாமா. நீ கவலைப்படாத, என் மாமனார் சப்போர்ட் நமக்கு தான்.
அப்பா எப்பவும் அம்மா பக்கம் தான் இருப்பாரு மாமா, நம்ம பக்கம் இருக்க மாட்டாரு. அவர் வெளியே அப்படிதான் சொல்றாரு, ஆனா அவர் மனசுக்குள்ள நமக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. எப்படி மாமா சொல்றீங்க? அவர் இப்ப என்ன சொன்னாரு? என் கண்ணில் பட்ட மாதிரி அம்மா கண்ணில் பட்டா என்ன ஆயிடும் தானே சொல்றாரு. அப்போ நம்ம அம்மா கிட்ட மாட்டிக்கூடாது தானே அவர் மனசுலயும் இருக்கு. ஆமா மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவேன். நீ தான் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லி நான் கேட்காம போயிட்டேன்? அப்படியா? நான் சொல்றது எல்லாத்தையும் நீ தட்டமா கேட்டுருவியா? மாமா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் போறேன், அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் என் மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டேனே, அப்புறம் என்ன? போய் என் மாமியார் கிட்ட பெர்மிஷன் கேட்டுவாங்க, அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். ஓய், குருஜி, வணக்கம் குருஜி. வணக்கம். வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் ஐயா. உட்காருங்க குருஜி. உங்க முகத்துல ஒரு சோர்வு தெரியுதே, உடம்புக்கு சரியில்லையாம்மா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல குருஜி, மனசுதான் சரியில்லை. லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு சந்திர தரிசனம் பண்ணா குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா அந்த பூஜைக்கு அப்புறம் என் மனசுல நிம்மதியே போச்சு, குழப்பம் அதிகமாயிடுச்சு குருஜி. சந்திர தரிசனத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆதி மித்ரா நெத்தியில குங்குமம் வைக்க முடியாம போயிடுச்சு. ஆனா அந்த குங்குமம் கீழே இருந்த பார்வதி நெத்திக்கு போய் சேர்ந்துருச்சு. விதியோட விளையாட்டு என் மனசுல பெரிய சஞ்சலத்தை ஏற்படுத்தியிருக்கு குருஜி. மித்ரா நெத்தியில ஆதி குங்குமம் வைக்க முடியாம போனதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் மித்ராவுக்கு இருந்தா தானே அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். என்ன குருஜி சொல்றீங்க? மித்ராக்கு எங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லையா? ஏற்கனவே மித்ரா ஸ்படிகமால பூஜையெல்லாம் செஞ்சு, அதனால மித்ராக்கு எங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்லபடியா கிடைச்சிருக்கு குருஜி. இல்லம்மா, ஸ்படிகமால பூஜையில மித்ராவுக்கு உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க குருஜி. குளத்துக்கு அடியில் இருந்த லிங்கம் பார்வதி கைக்கு தான் கிடைச்சதுங்கிற உண்மை நான் சொல்லித்தான் தெரியும். அதே மாதிரி ஸ்படிகமால பூஜையிலையும் உங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் மறைஞ்சிருக்கு. என்ன குருஜி சொல்றீங்க? ஸ்படிகமால பூஜையில அப்படி என்ன உண்மை மறைஞ்சிருக்கு? மித்ராவோட ஸ்படிகமால பூஜையில முன்னோர்கள் ஆசீர்வாதம் மித்ராவுக்கு கிடைக்கவே இல்லை. ஸ்படிகமால கருத்து தான் போச்சு. ஆனா மித்ரா அந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. இல்ல, மித்ரா பூஜையில இருந்த ஸ்படிகமால கருத்து போகாம நிறம் மாறாம இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன் குருஜி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்க குழப்பத்தை நான் தெளிவுபடுத்துறேன். மித்ராவுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நான் இப்ப நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க மித்ராவை கொஞ்சம் கூப்பிடுங்க. மித்ரா,
நீ அந்த தீப்பெட்டியிலிருந்து 3 தீக்குச்சியை மட்டும் பயன்படுத்தி இந்த விளக்கை ஏத்தி வைக்கணும். என்ன குருஜி, நீங்க ஏதாவது கஷ்டமான டாஸ்க் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இவ்ளோ ஈஸியான டாஸ்க் கொடுக்கறீங்க. மித்ரா, குருஜி கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. சாரி ஆண்டி. இதை நீ ரொம்ப சுலபமா நினைக்காதம்மா. ஆதிக்கடவுள் முன்னோர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ இந்த விளக்கை ஏத்து. அவங்க ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா நீ நினைச்ச மாதிரி உனக்கு சுலபம்தான். ஒரே தீக்குச்சியில விளக்கை ஏத்திடலாம். ஒரே தீக்குச்சியில நான் விளக்கேத்தி காட்டுறேன். போச்சுடா. இன்னும் உனக்கு 2 வாய்ப்பு இருக்குமா. மறுபடியும் முயற்சி பண்ணு. மித்ரா, டென்ஷன் ஆகாத. நிதானமா ஏத்து, விளக்கறியும். ஐயோ, இன்னொரு வாய்ப்பு இருக்கு. கடைசி வாய்ப்பு. முயற்சி பண்ணுமா. மொத்தம் போச்சா? ஏன் முன்னோர்கள் ஆசீர்வாதம் மித்ராவுக்கு கிடைக்கலன்னா அப்போ முன்னோர்கள் பூஜையில என்ன நடந்தது குருஜி? அந்த உண்மையை எனக்கு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எண்ணெய் இல்லாம திரி மட்டும் இருக்கிற இன்னொரு விளக்க கொண்டு வாங்க.
தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க குருஜி. இந்தாங்க குருஜி. நீ வாமா பார்வதி. குருஜி, பார்வதி எதுக்காக கூப்பிடுறீங்க? நல்லா கேளு. உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கத்தான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ வாமா. நீ இந்த விளக்கை ஏத்தணும். ஆதிக்கடவுள் முன்னோர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ விளக்கை ஏத்து. அவங்க ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா நிச்சயமா விளக்கு எரியும். நானே பச்சை தண்ணியில விளக்கு ஏத்தினவன் தான். என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. நீ விளக்கு ஏத்து, நான் இருக்கேன்.